மேரேஜ் ஆகி அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஒரு ஸ்பம் கூட இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. பார்த்தா எல்லா ஸ்பம்ஸுமே டெட் ஸ்பம்ஸ்னு வந்தது டெஸ்ட்டில். பார்த்தா ஹீ ஹேட் கேன்சர். அதுவே தெரில பாவம் அவருக்கு. அந்த வருஷமாக அந்த 3-4 இயர்ஸாக அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்சீவ் ஆகலான்ட்டு வர்றப்போ தான் வருவாங்க, அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் பீரியட்ஸே ஆகலாமா, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க அப்படிவாங்க. நம்ம பார்த்தா இங்கே யூட்ரஸே இருக்காது, யூட்ரஸே உள்ளே இருக்காது. அந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பொண்ணும் வந்து கிளியராக சொல்லியிருக்காது, அது சின்ன பொண்ணு அது தெரிஞ்சிருக்காது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க, சரி மேரேஜ் ஆனால் பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு. ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றதும் இட் இஸ் த நார்மல் ஃபிசியாலஜி. ஏன் வந்து அந்த இடத்துல அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ கர்ப்பப்பை நான் சொன்னேன் இல்லையா, கர்ப்பப்பையினுடைய வாய்ப்பகுதி, அதுக்கு பேர் சர்விக்ஸ்ன்னு பேர். ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ஆக்ட் வந்து அதில் ஏதாவது பெயின் இருக்குமா, ப்ளீடிங் ஆகுமா, இல்லை அதை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படணும், இல்லை 2 பேரும் எப்படி முன்னாடியே ஒருத்தருக்கு பேசி எப்படி 2 பேரும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் கட்டாயமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் ஒரு பிளட் டெஸ்ட் 2 பேருமே எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம், யூட்ரஸ் ஏதாவது எப்படி இருக்குது, ஓவரிஸ் எப்படி இருக்குது, எக்ஸு நல்லா இருக்கா, நீர்க்கட்டி ஏதாவது இருக்கா. இதுக்கு தாண்டி வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜில் கலர் மாறுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கட்டி கட்டியாக வருது, கேர்டு மாதிரி வருது, ஸ்மெல் அடிக்குது, அரிப்பு அதிகமாக இருக்குது, இப்படி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. வணக்கம் சிநேகிதினர்களே, நான் தொகுப்பாளர் நிரேஷ்குமார். மகப்பேறு மருத்துவத்தில் சுமார் 18 வருடங்களாக பெண்களுக்கு எது தேவைங்கிறத அறிஞ்சு அவங்களுக்கு மருத்துவம் அளிக்கிறது மட்டும் இல்லாமல், சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எது தேவைங்கிறத அறிஞ்சும் அவங்களுக்கான சொல்யூஷன்களையும் மேடை பேச்சின் வாயிலாக கருத்தரித்தல் மற்றும் மாதவிடாய் பற்றின எல்லா அறிகுறிகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மாவுடன் தான் நம்ம இப்போ கேள்விகளையும் அறிகுறிகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம். திருமணத்துக்கு முன்பு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணத்தை பற்றின நிறையா அவங்களுக்கான ஒரு கேள்விகள் இருக்கும், பயங்களும் இருக்கும். அதுக்காக அவங்க எந்த மாதிரியான ஹெல்த் செக்கப் எடுத்துக்கலாம், அது ஏன் எடுத்துக்கணும், அதோட அவசியம் என்ன, அது எந்த வயதில் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய நேரங்களில் அந்த தம்பதி வந்து ஒரு பிரச்சனையோடு வந்து லேண்ட் ஆவாங்க பாருங்க. அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சிக்கலை வந்து அது இடியாப்ப சிக்கல் ஆயிரும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு மேரேஜ்ன்றது 2 ஃபேமிலிக்கு நடுவில், அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை. அது இவங்க பேச அவங்க பேச, உன் பையன் மேலே தப்பு, என் பொண்ணு மேலே தப்புன்ட்டு அப்படியே பெருசாக ஒரு பெரிய சிக்கலாகி, ஆக்சுவலாக அந்த மாதிரி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வந்து ஒரு டைவர்ஸுக்கான ஒரு இதோடு வருவாங்க. நான் அது மாதிரி வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் மேடம், என் பொண்ணுமே அங்கெல்லாம் போவேணாம் அப்படின்ற அந்த மதர், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த லெவலுக்கு போய் தான் வருவாங்க. ஸோ அதனால பிஃபோர் மேரேஜ் ஒரு சிம்பிள், ரொம்ப பெரிய செக்கப்லாம் தேவையில்லை, பட் ஒரு சிம்பிள் செக்கப் 2 பேருக்குமே நீடட். ஏன்னா அந்த செக்ஷுவல் ஹெல்த் அப்படின்றத பற்றி நமக்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ இருக்க பாட புத்தகங்கள் பரவாயில்ல. நானே என் பசங்களோட புக்கெல்லாம் படிக்கிறப்ப 11th 12th புக்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா டீட்டெயிலாகவே எப்படி பீரியட்ஸ்னா என்ன, எப்படி பீரியட்ஸ் ஆகுது, நம்ம உடம்புல உள்ள அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, ஹார்மோன்ஸ் வந்து எப்படிப்பட்ட சேஞ்சஸை வந்து நம்ம உடம்புல வந்து உண்டாக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியும் போது ஓரளவு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ அடுத்து வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஒரு மேரேஜுக்குள்ளே நம்ம போகிறப்ப நெக்ஸ்ட் செக்ஷுவல் லைஃப்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் மேரேஜ். ஸோ அப்போ அதுக்குள்ளே போகிறப்ப நமக்கு ஏதாவது சிக்கல்கள் வருமா, நம்ம எப்படி அதுக்கு தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து ஷியோராக தேவை. ஸோ எப்படி வந்து வெள்ளி பாத்திரம் வாங்குகிறோம், புடவை வாங்குகிறோம், எல்லாம் பார்த்து அது அந்த எவர்சில் பாத்திரம்லாம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களாம் கூட்டமாக போய் ஒரு பாத்திரம் விடாமல், ஒரு சொம்பு விடாமல், ஒரு இந்த 5.5 பெட்டிலேருந்து எல்லாமே அழகாக வாங்கி கொடுப்பாங்க. பட் எல்லாத்தையும் விட முக்கியம் அந்த பொண்ணும் அந்த ஹஸ்பண்டும் ஹாப்பியாக இருக்க வேண்டிய ஒரு அந்த இதுவும் வந்து அவங்களுக்கு ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கா அப்படின்றது கட்டாயமாக பார்க்கணும். ஆக்சுவலாக நம்மளுடைய கல்ச்சரில் வந்து இருக்குது நிறைய விஷயங்கள். என்னென்ன நம்ம பண்ணுவோம்னா ஜாதகம் பார்ப்போம். ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்க வேணாம், பட் சில விஷயங்கள் அந்த ஜாதக பொருத்தம்னு பார்க்கறது வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதெல்லாம் வச்சாங்க, ஜாதகம் பார்க்கறது. அது மாதிரி உணவு முறை, இப்போ ஒரே ஒரு மாதிரியான சமூகங்கள் தான் வந்து மேரேஜை வந்து ப்ரப்போசல்லாம் வருவாங்க. எதுக்குன்னா அந்த உணவு முறைகளில் பிரச்சனை வரக்கூடாது,
அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வந்து அவங்கள பாதிக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் அந்த பழக்கங்கள் வந்து நம்ம குடும்பங்களில் இருக்குது. பல வருஷமாகவே இந்தியன் கல்ச்சரில் இருக்குது. பட் அதையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த்து பற்றின செக்ஷுவல் ஹெல்த் பற்றின அவேர்னஸ் ஷியராக தேவை. ஸோ இது ஒரு பார்ட். செக்ஷுவல் ஹெல்த் பற்றின அவேர்னஸ் 2 பேருமே ஒரு கவுன்சிலிங் இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு அவங்களுடைய கன்சமேஷன், அது ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ஆக்ட் வந்து அதில் ஏதாவது பெயின் இருக்குமா, ப்ளீடிங் ஆகுமா, இல்லை அதை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படணும், இல்லை 2 பேரும் எப்படி முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி எப்படி 2 பேரும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் கட்டாயமாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஒரு பிளட் டெஸ்ட் 2 பேருமே எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம். யூட்ரஸ் ஏதாவது எப்படி இருக்குது, ஓவரிஸ் எப்படி இருக்குது, எக்ஸு நல்லா இருக்கா, நீர்க்கட்டி ஏதாவது இருக்கா. நாங்கள் நிறைய பார்ப்போம் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. பீரியட்ஸே வந்திருக்காது அந்த பொண்ணுக்கு. ஆனால் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாயிரும். அது வேற நம்ம ஊர்களில் அந்த ஒரு நம்பிக்கை வேற. என்ன பிரச்சனைனாலும் கல்யாணம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு. ஒரு கால் கட்டு கால் கட்ட போடு முடிஞ்சிரு எல்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க பாடு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வருவாங்க, அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் பீரியட்ஸே ஆகலாமா, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க அப்படிவாங்க. நம்ம பார்த்தா இங்கே யூட்ரஸே இருக்காது, யூட்ரஸே உள்ளே இருக்காது. அந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பொண்ணும் வந்து கிளியராக சொல்லியிருக்காது, அது சின்ன பொண்ணு அது தெரிஞ்சிருக்காது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க, சரி மேரேஜ் ஆனால் பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்ப்போம் கிராமங்களில். இன்னும் சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சில பிளட்டில் குறைபாடுகள் இருக்கும். தலசீமியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், சிக்கிள் செல் அனிமியா, இந்த மாதிரிலாம் பிளட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு முதல்ல தெரியலை அப்படின்னா, சப்போஸ் நமக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்குது அந்த தலசீமியா, ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி அந்த தலசீமியா ஜீன் இருக்குன்னா பிறக்கிற குழந்தைக்கு அந்த தலசீமியா நோய் கடுமையாக பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ப்ரெக்னென்சி ஏதாவது திருமணத்திற்கு முன்னாடி ஒரு செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, சில பேர் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். மேரேஜ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தலை சுத்தல், வாமிட்டிங், பேக் பெயின், வயிற்று வலின்னு ஏதோ நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது ஒரு புது சூழ்நிலை, அங்கே போய் நமக்கு எல்லாமே மாறுது இல்லையா. இன்னொரு வீட்டில் போய் நம்ம இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நம்ம ஃப்ரீயாக அப்படி இருக்க முடியாது. அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும் போது பார்த்தீங்கன்னா தே வில் கெட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி ஜென்ரல் சிம்டம்ஸாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினே கம்மியாக இருக்கும். பேசிக் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளே வந்து சரி பண்ணாலே எல்லாமே சரியாகும். ஸோ அதனால ஒரு ஹீமோக்ளோபின், நமக்கு சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா, அது மாதிரி வந்து கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே பார்ப்போம். இதெல்லாம் வந்து போத் அந்த பையனும் பொண்ணும் 2 பேருமே பார்த்துக்கிறது நல்லது. பிளட் குரூப் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணலாம். அதே மாதிரி ஜென்ஸ்க்கு ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ணி எப்படி இருக்குது ஸ்பெர்ம்ஸ், ஜஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடியது வந்து டெஃபினட்டாக பார்க்கலாம். அப்புறம் மேரேஜ் ஆகி அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஒரு ஸ்பெர்ம் கூட இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. பார்த்தா எல்லா ஸ்பெர்ம்ஸுமே டெட் ஸ்பெர்ம்ஸ்னு வந்தது டெஸ்ட்டில். பார்த்தா ஹீ ஹேட் கேன்சர். அதுவே தெரில பாவம் அவருக்கு. அந்த வருஷமாக அந்த 3-4 இயர்ஸாக அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்சீவ் ஆகலான்ட்டு வர்றப்போ தான் இது வந்து வெளிலே தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு முன்னாடி மேரேஜ் முன்னாடி ஒரு செக்கப் பண்ணியிருந்தா ஈஸியாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹெல்த் செக்கப் ப்ளஸ் ஒரு செக்ஷுவல் கவுன்சிலிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை வந்து இது வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து உதவும். ஓகே மேம். ஸோ ப்ரிவென்ஷனாக இது நமக்கு இது பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மள ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுறதுல கட்டாயமாக அந்த பெண்ணையும் ஆணையும் தவிர்த்து அந்த குடும்பங்களையும் சுற்றி உள்ள குடும்பங்களுக்கும் அது ஒரு மன ஒரு நிம்மதியை கொடுக்கும். நாளைக்கு அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று எனக்கு வந்து வயிற்றுல வலிக்குது ஏதான்னு சொல்லும்போது கூட எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கப்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு இருக்காது, ஜஸ்ட் ஒரு பெயினாக இருக்கலாம் அப்படின்னு, நமக்கு ஒரு கேஸ் பெயினாக இருக்கலாம் தோணும். அதை எதுவுமே பார்க்காதப்ப பல யூகங்கள் வரும். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அதாக இருக்கலாம், இதாக இருக்கலாம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து மைண்டில் தோணும். இப்போ அதே மாதிரி இப்போது சிறு வயதில் இப்போ முடிஞ்சு அவங்க பியூபர்ட்டி ஆகுறாங்களே மேம், சின்ன பெண்கள், அவங்களுக்கு அதிகமாக அந்த பியூபர்ட்டினை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு அதில் ஒரு புரிதல் இல்லாமலே இருக்கும். பெற்றோர்களும் அது ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல், சில பேர் ஒரு வெக்கப்படுதலோ இல்லை கூச்சப்படுதலோ இருந்தாலும் அதில் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கும். அவங்க பியூபர்ட்டி ஆனதுக்கப்புறம் அவங்க பிறப்புறுப்பை எந்த மாதிரி பராமரிக்கணும், அந்த பற்றின வழிமுறைகள் எனக்கு சொல்லணும். பேசிக் ஒரு ஹைஜீன் போதும். தனியாக வந்து பிறப்புறுப்பை பராமரிக்கணும், அதுக்கு உடனே ஒரு வாஷ் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சுத்தம் அது ஒன்று போதும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூரின் போகும்போதோ மோஷன் போகும்போதோ, இந்த பெண் குழந்தைங்களுக்காக நான் சொல்கிறேன்,
க்ளீனாக வாட்டர் வச்சு க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம தான் பராமரிக்கிறோன்னு நம்ம முதல்ல நினைக்கக்கூடாது. நம்மளால முடியவும் முடியாது. யார் அதை பராமரிக்க? இயற்கை. நம்ம பாடி பராமரிக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பாக்டீரியா இருக்கும் நம்ம ஸ்கின்ல. நம்ம நினைப்போம் ஐயோ பாக்டீரியா அது ஏன்னா எனக்கு தொந்தரவு பண்ணணும். சில பாக்டீரியா நல்ல பாக்டீரியாவும் இருக்கும். அதை தான் நம்ம ப்ரோபயாட்டிக்னு சொல்கிறது. ஸோ அப்போ அது எப்படி ஸ்கின்ல இருக்கும் ப்ரோபயாட்டிக், ஹேரில் இருக்கும். அதே மாதிரி வஜனால ஒரு குரூப் ஆஃப் ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கும். மோஷன் பேசேஜில் ஃபுல்லாக ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கும். யூரின் பேசேஜில் இருக்கும். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது ப்ரோபயாட்டிக்காக இருக்கும். அதே இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அது வந்து நோயை உண்டு பண்ணும். ஓகே, ஒரு இடத்துல அது கமென்சல்னு சொல்லுவோம். ஈகோலைன்றது மோஷன் பேசேஜில் அது கமென்சல், அது மற்ற கூட்டத்தோட கூட்டமாக இருக்கும். அதே அது நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி குறையுமா டக்குனு மேலே ஏறி யூரின் சைடு வந்துச்சு, யூரின் பேசேஜ் கிட்ட வந்துச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி so many things are maintained by our own body. ஓகே மேம். இப்போ நீங்கள் வெஜினலில் இந்த இன்ஃபெக்ஷன் வரதுனால உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் மேம். இப்போது சிறுவர்கள் சின்ன பெண்மணியாக இருந்தாலும் சரி, இல்லை வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக கேள்விப்படுறது என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, கர்ட் மாதிரி வருது, அது எனக்கு எந்த அளவுக்கு அபாயத்தை கொடுக்கும், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு இது கேள்விப்படுறோம் மேம். அதை பற்றி என்ன மேம், அவங்க அது எந்த அபாயமாக இருக்கும்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கே ஒரு அடிபடுது. எப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க? உங்கள் கையில் ஒரு அடிபடுது, லைட்டாக ஒரு அடிபடுது அப்படின்னா ஒன்றும் சரி ஓகே அவ்வளோதான் ஆறிடும் நினைப்பீங்க. அதே லைட்டாக கொஞ்சம் வீங்கும் போது கொஞ்சம் பயம் வரும். வீங்கிருக்கே உள்ள ஏதாச்சும் ஆயிருச்சா யோசிக்க தோணும். சப்போஸ் ப்ளீட் ஆச்சுன்னா உடனே பயம், ஐயோ ரத்தம் கொட்டுதுன்னு அப்படியே உடனே ஒரு அட்டென்ஷன் இம்மீடியட்டா. ஸோ அப்போ ஒரு ப்ளீடிங் அப்படின்றது நம்மளை பொறுத்தவரை இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம மைண்ட்ல பதிஞ்சிருது ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீரியட்ஸ் அந்த பியூபர்ட்டி ஆகுது, ஏஜ் அட்டன் பண்ணுது, பூப்படையுது அந்த பெண் குழந்தை. அப்போ ப்ராபப்ளி ஏஜ் ஒரு 12-13 வச்சுக்கோங்க. இப்போ 10 வயசுலேருந்தே வந்துடுறாங்க பெண் குழந்தைங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீடிங்கை பார்க்கும்போது ஒரு பயங்கர ஷாக்காக இருக்கும், அதை பற்றி எதுவுமே தெரியலன்னா. ஸோ அதனால தான் முன்னாடியே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாலேஜை வந்து நம்ம கொடுக்கணும். இது மாதிரி வந்து உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடியது இந்த கர்ப்பப்பை, அதுக்கப்புறம் முட்டைப்பை, அது வந்து ஹார்மோன்ஸ் மூலமாக எல்லாமே வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை செய்கிறது அதுக்கு தெரியாது, அதோடைய ஃபங்க்ஷனை அது கரெக்டாக செய்யும். எப்படின்னா நீ உனக்கு 14 வயசு, உனக்கு கல்யாணம் ஆகலை, உனக்கு பேபி பிறக்காது, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது தன்னுடைய ஒர்க்கை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஹார்மோன்ஸ் பிட்யூட்டரியிலேருந்து வரும், ஓவரியிலேருந்து ஒரு எக்கு ஃபார்ம் ஆகும், எக்கு ரிலீஸ் ஆகும். கர்ப்பப்பை வந்து அந்த எக்கு சப்போஸ் பேபியாக ஃபார்ம் ஆனால் அது எப்படி வளர்க்குறதுன்னு கர்ப்பப்பை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போஸ் கரெக்டாக அந்த 14-15 டேஸ் ஆச்சு, ப்ரெக்னென்சி இல்லை, பாப்பா ஃபார்ம் ஆகலை, கர்ப்பப்பையில் வரல பேபி அப்படின்னா நெக்ஸ்ட் சிக்னல் எதுவும் இல்லை, பேபி இல்லை. அப்போ என்ன பண்ணோம்? ஓகே, இந்த டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம பில்டு பண்ணது எல்லாத்தையும் அடித்து வெளில தள்ளிடு. அப்போ என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற அந்த ஜவ்வு ஃபுல்லாக உறிஞ்சு வெளில வரும். அப்போ வர்றப்ப அந்த இடம் ரா சர்ஃபேஸ் ஆகும், அதுலேருந்து தான் ப்ளீட் ஆகும். ஸோ யூஸ்வலாக ஏன் 3 டேஸ்லேயே அந்த ப்ளீடிங் நிற்கிது? அடுத்த லைனிங் ஃபார்ம் ஆகிடும் 3 டேஸில். ஸோ இப்போ இந்த செல்லெல்லாம் அப்படியே கடமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே வரும். அடுத்த செல்லு விதின் 24 hours அடுத்த லைனிங், ஒரு லைன் 2 லைன் 3 லைன் ஃபார்ம் ஆகும்போது கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் வந்து அந்த பிளட் வெசல்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிரும், ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும். இதை வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லணும், இது மாதிரி நடக்குது, ஸோ இட்ஸ் நார்மல், இது வந்து பயப்பட வேணாம், மற்ற இடத்துல அடிபட்டு பிளட் வர மாதிரி நினச்சி பயப்படாத, இது நார்மலாக நடக்கிறது, எவ்ரி மந்த் இட் வில் ஹேப்பன். ஸோ அப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே கர்ப்பப்பை வந்து நல்லா அப்படி சுருங்கி விரிஞ்சு தான் அந்த ஜவ்வை வந்து பிரித்து வெளில கீழே தள்ளிடும். அப்படி தள்ளுறப்ப கர்ப்பவாய் விரியணும், கர்ப்பப்பை சுருங்கி விரியணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுனால அந்த பெயின் வந்து ஈவன் தோ இட் இஸ் அ நார்மல் ஒர்க்கு, அதை ரெகுலராக பண்ணக்கூடிய ஒர்க்குன்னா கூட அந்த பெயின் வந்து தெரியும், வயிற்றில் தெரியும், பேக் பெயின் இருக்கும், கால் வலி இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சில பேருக்கு ஈவன் ஹெட் ஏக்கு, வாமிட்டிங், இந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அஃப்கோர்ஸ் இப்போ யூடியூப்ல எல்லாத்துலேயுமே வந்து குழந்தைங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிறதுனால தெரியுது, அந்த பிள்ளைங்களுக்கு, நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியுது பீரியட்ஸ்னால் என்ன. முன்னாடி அதை பற்றி பேசுறதுனாலே பயப்படுவாங்க, பட் இப்போ கிளாஸ்லேயே டீச்சர்ஸே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து டீச்சர்ஸ் வந்து யாருக்காவது இது மாதிரி இருக்குன்னா பயப்படாதீங்க, இமீடியட்டாக வந்து எங்கள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வந்து பேடு வந்து இமீடியட்டாக கொடுப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஈவன் சில ஸ்கூல்ஸில் வந்து ஒரு 6th standard 7thலேருந்தே எல்லாரையுமே தினைக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேடு வச்சுக்கோங்க, ஒரு பேண்டீஸ் வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு, எப்போ வந்து ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வருதோ இமீடியட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எப்பயுமே தினைக்குமே அந்த பிள்ளைங்களை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு பழக்கிடுறாங்க.
அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது. இப்போ ஒரு பொண்ணு அன்றைக்கி மறந்துட்டா எடுத்துகிட்டு வரல, இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அவளுக்கு கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே இதுங்க ஹாட் வாட்டர் எடுத்து கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த நாலேஜ், சயின்டிஃபிக் நாலேஜ், இது மாதிரி நம்ம பாடியில் நடக்குதுன்ற அந்த ஃபிசியாலஜியை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது இப்போ பரவாயில்ல, முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ வந்து அந்த அவேர்னஸ் வந்து ஷியராக இருக்குது. ஓகே. இப்போ அதே மாதிரி தான் ஒயிட் டிஸ்சார்ஜ். ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றதும் இட் இஸ் த நார்மல் ஃபிசியாலஜி. ஏன் வந்து அந்த இடத்துல ஒரு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ கர்ப்பப்பை நான் சொன்னேன் இல்லையா, கர்ப்பப்பையினுடைய வாய்ப்பகுதி, அதுக்கு பேர் சர்விக்ஸ்ன்னு பேர். அந்த சர்விக்ஸ் வந்து இட் இஸ் ஓப்பன் இந்த வெஜைனா, அந்த யோனி பாதையில் அது வந்து ஓப்பனாக இருக்கும் சர்விக்ஸ். அந்த சர்விக்ஸ்லேருந்து தான் நிறைய செக்ரீஷன்ஸ் வரும். அதில் நிறைய சுரப்பிகள் இருக்கும், கிளான்ஸ் இருக்கும், சர்வைக்கல் கிளான்ஸ். அது எல்லாம் வந்து மியூக்கஸை வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காக சுரக்குது? கீழேருந்து எந்த கிருமியும் மேலே ஏறி போகாமல் பெருக்கி தள்ளும். அந்த சுரப்பு அப்படியே பெருக்கி பெருக்கி வெளில தள்ளிக்கிட்டே இருக்கும். அதில் வெஜைனால் இருக்கக்கூடிய சில லைட்டாக வரக்கூடிய செக்ரீஷன்ஸ் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸு அதெல்லாமல் அப்படியே கூட்டி கூட்டி வெளியில் அப்படியே ஒயிட் டிஸ்சார்ஜாக வெளில தள்ளும். ஸோ தட் அது என்ன ப்ரொடெக்ட் பண்ணும்னா, உள்ளுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே எந்த இன்ஃபெக்ஷனோ அந்த சர்விக்ஸை தாண்டி மேலே போக முடியாது, கர்ப்பப்பைக்குள்ளே போக முடியாது, அதேமாதிரி டியூபுக்குள்ளே போக முடியாது, வயிற்றுக்குள்ளே போயிடும். அந்த அந்த இந்த ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக வயிறு வரைக்கும் போயிடும் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் நேச்சுரலாக இருக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்லேயே அது வந்து இதுவே டைம் டு டைம் மாறும். எப்படின்னா, இப்போ பீரியட்ஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 14 டேஸ்க்கு வந்து லைட்டாக இருக்கும். நியரிங் ஓவிலேஷன், எக்கு வரக்கூடிய அந்த மிடில் பீரியடில் நிறையா இருக்கும், வாட்டரியாக இருக்கும். அதுதான் ஓவிலேஷன் பீரியடை கண்டுபிடிக்கிற ஒன் ஆஃப் த டெஸ்ட்டு. திரும்ப அடுத்தது எக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த அந்த 10 டேஸ் பார்த்திங்கன்னா திக்காயிட்டே வரும். நியரிங் பீரியட்ஸ் ரொம்ப திக்காயிடும். ஸோ இது நார்மல் ஃபிசியாலஜி. லைட்டாக இருக்கும், ஓவிலேஷன் பீரியடில் வாட்டரியாக நிறையா இருக்கும், அப்புறம் திக்காக நிறையா இருக்கும். இது ஜென்ரல் ஃபிசியாலஜி. அதனால் ஒயிட் டிஸ்சார்ஜ்னாலே உடனே அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது ஏதோ கெடுதல், அது உடம்பு உருக்குது, சூடுனால வருது, இப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. திஸ் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி விமன். பட் இதுக்கு தாண்டி வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜில் கலர் மாறுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேர்டு கட்டி கட்டியாக வருது, கேர்டு மாதிரி வருது, ஸ்மெல் அடிக்குது, அரிப்பு அதிகமாக இருக்குது, இப்படி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பாசிபிள் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம். அப்போ தான் வி வில் கிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எந்த ஏஜ் குரூப்பில் அதிகமாக இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னா ஆஃப்டர் மேரேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வர்றதுக்கு, அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்ரி உமன், எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் ஒரு 2 இயர்ஸில் ஒரு தடவையாவது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அதை பற்றி பயப்பட வேணாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான பிரச்சனை. எப்படி ஒரு கோல்டு, மூக்கு இருந்தால் கோல்டு பிடிக்குதா, அது மாதிரி தான் வஜனா இருந்தால் அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது. வெரி வெரி காமன். அதுவும் இப்போல்லாம் சூப்பர் மெடிசன்ஸ் இருக்குது, சிங்கிள் டோஸ் மெடிசன்ஸ் தான். முன்னாடி மாதிரிலாம் நாங்களாம் 7 நாள்லாம் கொடுப்போம் மெடிசன், அதை உள்ளே வைக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. பட் இப்போல்லாம் சிங்கிள் டோஸ் மெடிசன், அதுவும் கிளினிக்கில் செக் பண்ணுறப்பே நான்லாம் உடனே உள்ளே நல்லா கரெக்டாக வச்சு விட்டுடுவேன். அந்த மெடிசன் பார்த்திங்கன்னா அதுவே நம்ம பாடி ஹீட்டில் மெல்ட் ஆகி அதுவே ஆயின்மெண்ட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிரும், அதிலே க்யூர் ஆகிடும். டேப்லெட்ஸ் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இதிலே கிளியர் ஆகிடும். சம்டைம்ஸ் அதிகமாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்குன்னா நாங்கள் டெஸ்ட் எடுப்போம், வெஜினல் கல்ச்சர் எடுப்போம். அதே மாதிரி இப்போ ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சர்விக்ஸில் புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க இப்போ பேப்ஸ்மியர் கர்ப்பவாய் டெஸ்ட்ன்றது எல்லாருமே எடுக்கணும். அது வரைக்கும் எடுக்கலை அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வர்றப்ப, இப்படி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றப்ப அதை க்யூர் பண்ணிவிட்டு அந்த கர்ப்பவாய் டெஸ்ட், இது வந்து ஏதாவது கர்ப்பவாயில் ஏதாவது புண்ணு ஆக்கியிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ரிப்பீட்டடாக 1 or 2 months அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.